ஹலோ கைஸ், வெல்கம் டு பேஷன் ஜாப்ஸ் டியூப். ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம பேஷன் ஜாப்ஸ் டியூப் சேனலில் வந்து உங்களுக்கு தேவையான ஜாப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் காமனாக ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி தான் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தோம். ஸோ இப்போலேருந்து நம்ம என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு இருக்கோன்னா, ஓவராலாக லைக் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும், ஆர்ஆர்பி எக்ஸாம் மட்டும் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக எந்த எக்ஸாமும் இல்லாமல் காமனாக வந்து ஓவராலாக சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி காமன் டாபிக்ஸாக எடுத்து போட போகிறோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்டிக்ஸ், ரேஸ், லைட்ஸ் ரிஃப்ளெக்ஷன், அந்த லைட் ரிலேட்டட் எல்லா டாப்பிக்கும் வந்து பார்ட் 1 வீடியோவாக இதில் போடுறோம். அண்ட் பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி வேரியஸ் எல்லாமே என்சிஆர்டி புக் அஸ் வெல் அஸ் சமச்சீர் புக் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். அட் த சேம் டைம் நோட்ஸும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து நெக்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்வேஸ் ஸ்டே டியூன்ட் வித் பேஷன் ஜாப்ஸ் டியூப். பை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பேஷன் ஜாப்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அதனோட அப்கமிங் வீடியோஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷன் அண்ட் இன்ட்ரடக்ஷனில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்டார்டிங் வந்து ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்க்கும்போது ஜஸ்ட் நமக்கு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு அந்த பொருள் எப்படி தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் நமக்கு க்ரீன் கலரில் இருக்குது, இல்லை ஒரு மவுண்டைன் வந்து க்ரீன் கலரில் இருக்குது, இல்லை வந்து ஒரு ஃப்ளவர் வந்து எல்லோ கலரில் இருக்குன்னா நமக்கு எப்படி அது விசிபிளாக இருக்குது அப்படின்னா அந்த பொருள் வந்து நம்ம கண்ணுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து அந்த பொருளோட கலர் தெரியுது. ஸோ the things around us only when light reflected by them reaches to our eyes. ஸோ நம்ம கண்ணில் படும்போது நமக்கு அது ரீச் ஆகிறதா வந்துட்டு நமக்கு கலராக தெரியுது. அண்ட் லைட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. நமக்கு ஆல்ரெடி தெரியும், நமக்கு வந்து லைட்டுங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அண்ட் இது வந்து ஸ்ட்ரைட் லைனில் தான் ட்ராவல் ஆகும். ஸோ அண்ட் வந்து இது வந்து அண்டர்லைன் பண்ணாத பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அண்டர்லைன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகேவா? அண்ட் இந்த யூனிட்டில் நம்ம வேறு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் லைக் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், பேரபோலிக் மிரர்ஸு, அதோட அப்ளிகேஷன் அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்குது. ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன, பெரிஸ்கோப்பு, கெலிடோஸ்கோப்பு, ஸோ அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இந்த லைட்டுங்கிற யூனிட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து நம்ம மிரர்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டெக்கரேஷன் பர்பஸ் இந்த மாதிரி வேரியஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து டெலஸ்கோப்பில் யூஸ் பண்ணுறோம், ரியர் வியூ மிரர்ஸ்ன்னு இருக்குது, அந்த மிரர்ஸும் டெலஸ்கோப்பில் யூஸ் பண்ணுறோம். ஸோ மிரர் இஸ் அன் ஆப்டிக்கல் டிவைஸ் வித் அ பாலிஷ்டு சர்ஃபேஸ் தட் ரிஃப்ளெக்ட்ஸ் தி லைட் ஃபாலிங் ஆன் இட். ஸோ மிரருங்கிறது ஒரு ஆப்டிக்கல் டிவைஸ், ஒரு டிவைஸு, நம்ம அந்த டிவைஸ் வந்து பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம், நமக்கு லைட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம இதில் வந்து மொத்தமாக படிக்காமல் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் படிக்கலாம். அண்ட் வந்து நான் என்னதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் அண்டர்லைன் பண்ணிக்கலாம், ஓகேவா? பட் அண்டர்லைன் பண்ணாத பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி டிப்பிக்கல் மிரர் இஸ் அ கிளாஸ் ஷீட்டு. ஸோ நமக்கு வந்து மிரருங்கிறது ஒரு கிளாஸ் ஷீட் மாதிரி தான் இருக்கும் வித் அலுமினியம் ஆர் சில்வர். ஸோ வந்து நமக்கு ஜென்ரலாக வந்து கிளாஸுங்கிறது ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், அதில் அலுமினியமோ இல்லை சில்வரோ வந்து நம்ம கோட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த இதில் கிளாஸில் வந்து நமக்கு இமேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் கம்மிங் டு தி டைப்ஸ், நமக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, பிளெயின் மிரர்ஸ், கர்வ்டு மிரர்ஸ், ஸ்பெரிக்கல் மிரர். ஸோ கர்வ்டு மிரர் ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணோம்னா ஸ்பெரிக்கல் மிரர், சிலிண்ட்ரிக்கல் மிரரு, பேரபோலிக் அண்ட் எலிப்சாய்டு மிரர், 4 டைப்ஸாக வந்து கர்வ்டு மிரரை வந்து ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அண்ட் வந்து ஸோ வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் மாதிரி. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்க்கு வர்றது. மெத்தட் ஆஃப் கோட்டிங் ஏ கிளாஸ் பிளேட், ஆக்சுவலி வந்து இந்த மெத்தட் ஆஃப் ஒரு கிளாஸ், நமக்கு ஜென்ரலாக கிளாஸுங்கிறது
எந்த சைடுமே இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகாமல் ஓப்பன் சைடடாக தான் இருக்கும். பட் நமக்கு வந்து எப்போ இமேஜ் ப்ரொடியூஸ் ஆகும்னா, நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கோட்டிங் கொடுக்கும்போது, ஏதாவது ஒரு மெட்டல் வச்சு கோட்டிங் கொடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம அந்த கிளாஸ் பிளேட்டை வந்து ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்டிங் மெட்டல்ஸ் வச்சு நம்ம கோட்டிங் கொடுப்போம். அது வந்து எப்போ நமக்கு ப்ராக்டிஸில் இருந்தது அப்படின்னா 16th செஞ்சுரி வெனிஸ்ங்கிற பிளேஸில் இட்டாலியில் கண்ட்ரியில் இருந்தது. அவங்க வந்து என்ன ரிஃப்ளெக்டிங் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அமால்கம் ஆஃப் டின் ஆர் மெர்க்கூரி. ஸோ அதான் யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா தின் லேயர் ஆஃப் மால்டன் அலுமினியம் ஆர் சில்வர் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம நார்மலாக இருக்க கிளாஸில் வந்துட்டு அலுமினியமோ சில்வரோ நம்ம கோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பிகம் மிரர். ஸோ மிரராக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னா நமக்கு மிரராக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து we are going to discuss about types of mirrors. ஸோ மிரர்ஸ்லேயே வந்துட்டு நார்மலாக இருக்க மிரர் வந்துட்டு பிளெயின் மிரர். ஸோ கிளாஸிஃபை பண்ணும்போது பிளெயின் மிரர் அண்ட் வந்து கர்வ்டு மிரர் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அண்ட் பிளெயின் மிரரை எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் பிளெயினாக இருக்கும். ஒரு இமேஜ் அப்படியே அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதான் பிளெயின் மிரர். பட் வந்து ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்னு வச்சு அந்த டைப்ஸ் ஆஃப் கர்வ்டு மிரர்ஸில் கிளாஸிஃபை பண்ணும்போது ஸ்பெரிக்கல் மிரர், எலிப்சாய்ட் மிரர், பேரபாலிக் மிரர், இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மிரர் இருக்குது. ஸோ அந்த மிரர்லாம் எதுக்காக யூஸ் பண்ண டிபெண்ட்ஸ் ஆஃப் நம்மளோட பொசிஷன் பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரியர் வியூ கேப்சர் பண்ணுறதுக்காக அண்ட் வந்து ஸ்மாலர் சைஸை பிக்கர் சைஸ் ஆக்கிறதுக்கு, பிக்கர் சைஸை ஸ்மாலர் சைஸ் ஆக்கிறது, நம்ம வேரியஸ் பர்பஸ்க்காக நம்மளோட நீட்ஸ் பொறுத்து வந்து அதை கிளாஸிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அது ஒன் ஃபார்ம் ஆஃப் கர்வ்டு மிரர்ஸ் or one form of curved mirror. If a curved mirror is a part of sphere, then it is called a spherical mirror. It resembles the shape of a piece cut out from a surface. ஸோ வந்து இது எப்படி இருக்கும், இந்த ஸ்பெரிக்கல் மிரர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஒன் சைடு ஆஃப் த மிரர் வந்து சில்வர் கோட்டிங் இருக்கும், அதர் சைடு வந்து நமக்கு ரிஃப்ளெக்ஷன் அக்கர் ஆகும். ஓகேவா? ஸோ 2 கட் இருக்கும். அதில் ஒன் சைடு வந்துட்டு நமக்கு சில்வர் கோட்டிங் இருக்கும், அதர் சைடு வந்து நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் நடக்கும். அண்ட் இதுதான் நம்மளோட ஸ்பெரிக்கல் மிரர். ஒரு சைடு வந்து கான்வெக்ஸாக இருக்குது, கான்கேவாக இருக்குது. ஸோ கான்வெக்ஸாக இருக்கிறது வந்து நமக்கு வந்து சில்வர் கோட்டட் சர்ஃபேஸு, கான்கேவாக இருக்கிறது ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஸோ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஒன்ஸ் நமக்கு அந்த இமேஜ் பட்டுச்சு அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். Next topic வந்து concave mirror. A spherical mirror in which reflection occurs at the concave surface called concave mirror. இதே வந்து ஸ்பெரிக்கல் மிரர்னா நார்மலாக ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்லேருந்து கட் பண்ண மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறத ஸ்பெரிக்கல் மிரர். பட் கான்கேவ் மிரர்னா எப்படின்னா a spherical mirror in which reflection of light occurs at. இப்போ வந்து நமக்கு ப்ரீவியஸாக பார்த்தோம் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் வந்துட்டு கான்கேவ் சர்ஃபேஸில் நடந்தால் தட் இஸ் கால்டு கான்கேவ் மிரர். These mirrors magnify the objects placed close to them. ஸோ இது வந்து மேக்கப் மிரர் மாதிரி. நமக்கு வந்து இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு க்ளோஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கப் மிரர் மாதிரி. அண்ட் கான்வெக்ஸ் மிரர்னால் இதில் வந்து சிமிலர்லி அதே மாதிரி ஆப்போசிட்டிங்க. இதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் நினச்சேன், தட் இஸ் கால்டு கான்வெக்ஸ் மிரர். A spherical mirror in which the reflection of light occurs at convex surface is called convex mirror. The image formed by these mirrors is smaller than the object. ஸோ இதில் வந்து நமக்கு இமேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த இமேஜை வந்து வெஹிக்கிள்ஸில் நம்ம ரியர் வியூவிங் வெஹிக்கிள்ஸ் பின்னாடி வர்றது என்னென்னு பார்க்கறதுக்காக சைடில் வச்சுருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மாலராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேரலல் ரேஸ் வருது. அட் த சென்டர் பாயிண்ட் பிரின்சிபல் ஆக்சிஸில் ரேஸ் வந்து ஃபோக்கஸில் பாஸ் ஆகுது. நம்மளோட கான்வெக்ஸ் லென்ஸ் கர்வ்டாக இருக்குது. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் ஒரு சைடு வந்துட்டு நமக்கு அந்த சில்வர் கோட்டட் இமேஜ் இருக்குது, டாட்டட் லைன்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது சில்வர் கோட்டட் இமேஜ். ஸோ ஆப்போசிட் சைடு வந்து சில்வர் கலரில் இருக்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் வந்து அங்கே தான் டேக்ஸ் ப்ளேஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறது தான் கான்வெக்ஸ் மிரர்.
ரெண்டே டிஃப்ரென்ஸ் தான். நமக்கு வர்ற ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் வந்து சில்வர் கோட்டிங் இருக்க சைடு பட்டுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் கான்கேவ். ஸோ சில்வர் கோட்டிங் இருக்க சைடு பட்டுச்சு அப்படின்னா அது வந்து கான்வெக்ஸு. இதே வந்துட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் வந்து ஆப்போசிட் சைட் பட்டுச்சு அப்படின்னு தட் இஸ் கால்ட் கான்கேவ் சர்ஃபேஸ். ஸோ அதோட கர்வ் தான் டிஃபர் ஆகும். ஸோ இங்கே வந்து do you know ன்னு கொடுத்துருக்கலாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன். ஸோ இதில் வந்து கான்வெக்ஸ் மிரர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் தி வெஹிக்கிள்ஸு. ஸோ இந்த கான்வெக்ஸ் மிரர்ஸ்னாவே நமக்கு வந்து தூரத்தில் தெரியுறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதாவது கிட்டத்தில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப தூரத்தில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்மாலராகவும் அப்பியர் ஆகும். ஸோ நமக்கு ஆல்ரெடி அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க அந்த மிரரில் வெஹிக்கிளில் பார்த்தோன்னா தெரியும். ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மிரர் ஆர் க்ளோசர் தென் தே அப்பியர் டு வான் டிரைவர்ஸ். ஸோ வந்து நமக்கு தூரத்தில் தெரிகிற மாதிரி இருக்க ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு க்ளோஸராக இருக்கும் அது அப்பியர் ஆகிறத விட. ஸோ அதான் வந்து இதோட மீனிங். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் இன்சைட் மிரர்ஸ் வெஹிக்கிள்ஸ் அப்பியர்ஸ் டு பி லாங் டிஸ்டன்ஸ். நம்ம இமேஜில் பார்க்கும்போது, அதாவது மிரரில் பார்க்கும்போது அந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப லாங்கர் டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா parabolic mirror 3.1.2. ஸோ parabolic mirror is a one type of curved mirror which is in the shape of parabola. ஸோ parabolic mirror எப்படி இருக்குன்னா parabola ஷேப்பில் இருக்கும். இதில் வந்து concave reflecting surface இருக்கும். ஸோ concave reflecting surfaceனால் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வந்துட்டு கர்வ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் கான்வெக்ஸுக்கும் கான்கேவுக்கும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ், அந்த கான்கேவ் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸில் வந்துட்டு வர இன்சிடென்ட் பீம், அதாவது இந்த லைட் ரேஸ்லாம் என்ன பண்ணால் கன்வர்ஜ் ஆகும் ஒரே பாயிண்டில். வேறு எங்கே, ஃபார் எக்ஸாம்பிள் சன்லைட் படுதுன்னா சன்லைட் வந்து நம்ம ஸ்கைலேருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் படுறது வந்து டைவர்ஜ் ஆகும். இந்த டைவர்ஜ் ஆகி வர பாயிண்ட் எல்லாத்தையும் சிங்கிள் பாயிண்டில் கலெக்ட் பண்ணும். ஸோ சிங்கிள் பாயிண்டில் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் கன்வர்ஜ் பண்ணி ஒரு ஃபோக்கல் பாயிண்டில் செட் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து இங்கே பேரபோலிக் மிரரில் நடக்குது. ஸோ நமக்கு அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ்லேருந்து வர எல்லா பீமும் சிங்கிள் பாயிண்டில் கலெக்ட் ஆகி எவ்வளோ லாங்கர் டிஸ்டன்ஸ்க்கு வேணாலும் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். வித்தவுட் எந்த டீவியேஷனும் இல்லாமல் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அதான் வந்து பேரபோலிக் மிரர். ஸோ பேரபோலிக் மிரர் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் பேரபோலிக் ரிஃப்ளெக்டர்ஸ். இது வந்து யூஸ் டு கலெக்ட் ப்ராஜெக்ட் எனர்ஜி சச்சஸ் லைட்டு, ஹீட்டு, சவுண்ட், ரேடியோ. இதெல்லாம் வந்து நமக்கு ஜென்ரலாக கிடைக்கிற எனர்ஜி. ஸோ லைட் வேவ்ஸில் வந்து ப்ராடாக இருக்கும். ஸோ அதெல்லாம் சிங்கிள் பாயிண்டில் கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பேரபோலிக் மிரர்ஸ் யூஸ் பண்ணுறோம். எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்ஸ், ரேடியோ டெலஸ்கோப்ஸு அண்ட் பேரபோலிக் மைக்ரோஃபோன்ஸ் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ யூஸ் இன் சோலார் குக்கர்ஸ், சோலார் வாட்டர், லைக் இது ஒரு எனர்ஜி சேவிங்காக யூஸ் பண்ணுறோம். இந்த இமேஜ் தான் வந்து பேரபோலிக் மிரரோட இமேஜு. அண்ட் வந்து இந்த ஹிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேரபோலிக் மிரர் வந்து நம்மளோட பிரின்சிபல் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து க்ரீக் ரோமன் டைம்ஸில் நமக்கு தெரியும். இப்போது கண்டுபிடிச்சதுன்னு கிடையாது இருந்தது. ஸோ இந்த சயின்ஸ் வந்து நம்ம எங்கே இருந்து எடுத்தோம் அப்படின்னா ஆன் பர்னிங் மிரர்ஸுங்கிற புக் வந்துட்டு அதுலேருந்து எடுத்தோம். இது வந்து யார் ரிட்டன் பண்ணாங்கன்னா மேத்தமெட்டிஷியன் டைக்கல்ஸுங்கிறவங்க வந்து ரிட்டன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேவர் ஆல்சோ ஸ்டடிட் இன் 10th century பை ஃபிசிஸ்ட் ஐபன் சால் அப்படிங்கிறவங்க இது வந்து முன்னாடியே வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. பேரபோலிக் மிரர்ஸ் வந்து யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா அப்படின்னா ஹெயின்ரிச் ஹெர்ட்ஸுங்கிறவங்க வந்துட்டு ஜெர்மன் ஃபிசிஸ்ட்டு. அவங்க வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் ரிஃப்ளெக்டர் ஆண்டனா மூலமாக வந்துட்டு 1888 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து நிறைய டேர்ம்ஸ் இருக்குது விச் இஸ் ரிலேட்டட் டு இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்க்கு. ஸோ அது என்ன டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் தான் அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம டீட்டெயிலில் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இட் இஸ் தி சென்டர் ஆஃப் தி ஸ்பியர் விச் த மிரர் இஸ் மேடு. ஸோ வந்து நமக்கு அந்த ஸ்பியர் இருக்குள்ள அதில் ஒரு சென்டர் பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சென்டராக வச்சு தான் அந்த ஸ்பியர் வந்து அதாவது அந்த மிரர் வந்து நம்ம மேட் பண்ணுவோம். அண்ட் வந்து போல், இட் இஸ் த ஜாமெட்ரிக் சென்டர் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் மிரர். இட் இஸ் நோட்டட் பை த லெட்டர் பி. இது வந்து நமக்கு ஜாமெட்ரிக் சென்டர். நான் இமேஜில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சிங்கிறதுக்கு எஃப்னு வின்னு இருக்குது. ஸோ வாட் இஸ் சி? சி இஸ் தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஃப்ரம் அட் த பாயிண்ட் வேர் we are making the mirror. And pole, P is the geometric center of the spherical mirror. It is noted by the letter P.
radius of curvature, it is the distance between the center of the sphere and the vertex. It is shown by the letter R on the ray diagrams. So that is the distance between the center of sphere and the vertex. It is denoted by the letter R, and when the vertex is the point on the mirror surface where the principal axis meets the mirror. It is called pole. ஸோ நமக்கு வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் ரெண்டு மீட் ஆகுதுல்ல, ஸோ இந்த ரெண்டு பிரின்சிபல் ஆக்சிஸ் மீட் ஆகிற பாயிண்ட் தான் போல். vertex is the point, it is called pole. ஸோ vertexங்கிறது ரெண்டு பிரின்சிபல் ஆக்சிஸ் பாயிண்ட்னு மீட் பண்ணுறது, ரெண்டு பாயிண்ட்டும் இது ரெண்டு மீட் பண்ணுறது. அட் த சேம் டைம் இந்த vertex அந்த பாயிண்ட் இஸ் கால்டு pole. Radius of curvature, how much it is curved. Radius of curvature, so principal axis, the line of the line joining the pole of the mirror and the center of curvature is called principal axis. So இதில் வந்து இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த மிரரையும், இதான் நமக்கு மிரர், ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த மிரரையும் அந்த போல் அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணுறதா நமக்கு என்னென்னா இந்த பாயிண்ட்டு பிரின்சிபல் ஆக்சிஸு. Focus, when a beam of light is incident on the spherical mirror, it may be converged to form a concave mirror or diverge from the convex mirror at a point on the principal axis. This point is called focus or principal focus. It is also called as focal point. Actually இது என்னன்னா beam of light வந்து ஒரு spherical mirrorல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா அது மேபி வந்துட்டு கன்வர்ஜ் ஆகலாம், கன்வர்ஜ் ஆகி அது வந்து கான்கேவ் மிரராக இருக்குது. இதுவே டைவர்ஜ் ஃப்ரம் தி பாயிண்ட், அந்த பாயிண்ட் வந்து டைவர்ஜ் வெளியே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ டார்ச் லைட் ஆன் பண்ணால் அந்த லைட் வந்து டைவர்ஜ் ஆகும், ஏன்னா அது வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ தட் இஸ் கால்டு கான்வெக்ஸ் மிரர். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதே வந்து கான்கேவ் மிரர்னால் லைட் வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல அந்த கன்வர்ஜிங் பாயிண்ட், ஸோ தட் இஸ் கால்டு கான்கேவ் மிரர். ஸோ அதைத்தான் வந்து நம்ம வந்து எந்த பாயிண்ட்லாம் இருக்கலாம். ஸோ தட் இஸ் கால் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அது மேபி டைவர்ஜாகவும் இருக்கலாம் இல்லை வந்து கன்வர்ஜாகவும் இருக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கல் பாயிண்ட்னு சொல்கிறோம். இங்கே இருக்குது எஃப்ங்கிற பாயிண்ட்டு. அண்ட் ஃபோக்கல் லென்த், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி போல் அண்ட் தி பிரின்சிபல் ஃபோக்கஸு. எஃப்ங்கிறது வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸு, போலுக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து focal length. The relation between focal length and the spherical mirror and its radius of curvature, ஒரு ரிலேஷன் இருக்குது. The focal length is half of the radius of curvature. Focal length எப்போவுமே வந்துட்டு radius of curvature half தான் இருக்கும். ஸோ focal length is equal to radius of curvature by 2. அதேவே ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸில் நம்பர் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் மிரர் வந்துட்டு 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் இருக்குது நமக்கு, சாரி கர்வேச்சர் இருக்குது. ஸோ ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பை 2. அப்போ வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருங்கிறது 20 நமக்கு கிவனில் இருக்குது. ஸோ 20/2 போட்டால் we will get 10. தட் இஸ் கால்டு ஃபோக்கல் லென்த். அதே மாதிரி ஃபோக்கல் லென்த் கொடுத்தாச்சு. ஸோ நமக்கு வந்துட்டு ஃபோக்கல் லென்த் F இஸ் ஈக்குவல் டு R/2. நமக்கு ஃபோக்கல் லென்த் தெரியும். ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து 7. அப்போ 7 × 2 பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் வந்து R வேணும். ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். அண்ட் வந்து நமக்கு ஜென்ரலாக வந்து ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் என்னென்ன இமேஜஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ரியல் இமேஜும் ஃபார்ம் ஆகும், விர்ச்சுவல் இமேஜும் ஃபார்ம் ஆகும். ரியல் இமேஜ் வந்து நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இருக்கும். பட் வந்துட்டு விர்ச்சுவல் இமேஜஸ் வந்து cannot be formed at the screen. தான் டிஃப்ரென்ஸு. இமேஜஸ் ஃபார்ம்டு பை கான்கேவ் மிரர்ஸ் வந்துட்டு ஆல்வேஸ் எரெக்ட், விர்ச்சுவல், டிமினிஷ் இன் சைஸ். அதாவது ஸ்க்ரீனில் நமக்கு தெரியாது, அட் த சேம் டைம் ரொம்ப சின்னதாக இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கும். அஸ் அ ரிசல்ட் வந்துட்டு இந்த கான்வெக்ஸ் தான் மெயின் பாயிண்ட்டு. ஸோ கான்வெக்ஸ் மிரரில் வந்து நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்துட்டு நமக்கு தெரியாது, விச் cannot be projected on the screen. இது வந்து இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸு. அண்ட் வந்து the characteristics of the image are determined by location of the object. As the object gets closer to the concave mirror, the image gets larger
until approximately the size of the object. When it reaches the center of curvature, the object moves away. Image diminishes in size and gets closer to focus until it reaches the point infinity distance from the mirror. ஸோ இதுவே கான்கேவ் மிரர்னால் இது வந்து லார்ஜர் சைஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு பொருளோட இமேஜ் வந்து நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோம் அதோட லொக்கேஷன் பொறுத்து தான். லைக் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ளோஸராக கொண்டு போனோம் அப்படின்னா அது லார்ஜர் சைஸில் கிடைக்கும். அதே வென் we are மூவிங் தி ஆப்ஜெக்ட் அவே ஃப்ரம் தி மிரர்னால் இது டிமினிஷ் ஆகி ரொம்ப ஸ்மாலர் சைஸில் இருக்கும். ஸோ கம்மிங் டு தி கான்கேவ் மிரரோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா ரியல் இமேஜாக இருக்கும் அண்ட் நமக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியும். அன்லைக் வந்து கான்வெக்ஸ் மிரரில் அப்படிலாம் எதுவுமே தெரியாது. பட் வந்து கான்கேவ் மிரர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இமேஜஸ் லைக் ஜூம் இன் ஜூம் அவுட் மாதிரி எல்லாமே நம்ம காட்டும். டிபெண்ட் அப்பான் தி பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் மிரரோட பொசிஷன் பொறுத்து நமக்கு நேச்சர் ஆஃப் தி இமேஜ் அதாவது ஸ்மாலராகவும் கிடைக்கும் லார்ஜராகவும் கிடைக்கும். நேச்சர் ஆஃப் தி இமேஜ் வந்து வேரி ஆகிட்டு இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேபிள், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் வர டேபிள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்கும்போது பொசிஷன் ஆஃப் த இமேஜ் எங்கே இருக்கும், இமேஜோட சைஸ் எப்படி இருக்கும், அட் த சேம் டைம் வந்து நமக்கு நேச்சர் ஆஃப் த இமேஜ் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. ஸோ கான்வெக்ஸ் மிரருக்கும் கான்கேவ் மிரருக்கும் வந்து டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. And this is the table for convex mirror. ஸோ அந்த கான்வெக்ஸ் மிரரில் பார்த்தோன்னா நமக்கு வந்து பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், பொசிஷன் ஆஃப் இமேஜ், இமேஜோட சைஸு, நேச்சர் ஆஃப் இமேஜ் இதுக்கான ஒரு டேபிள் காலம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3.2 அந்த டயக்ராம் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அட் இன்ஃபினிட்டி பாயிண்டில் இருக்கும்போது நமக்கு பொசிஷன் ஆஃப் இமேஜ் வந்து அட் எஃப்ங்கிற பாயிண்டில் இருக்கும். அப்போது வந்து இமேஜ் எப்படி இருக்குன்னா ரொம்ப டிமினிஷ்டாக இருக்கும், ரொம்ப பாயிண்ட் சைஸில் தான் இருக்கும், ரொம்ப விசிபிளாக இருக்காது. ஸோ விசிபிளாக இல்லாத நம்ம வந்து விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்னு சொல்லுவோம். இதே வந்து பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து செகண்ட் கண்டிஷனில் எங்கே வைக்கணும் அப்படின்னா பிட்வீன் இன்ஃபினிட்டிக்கும் போலுக்கும். பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் போல் வைக்கும்போது நமக்கு பொசிஷன் ஆஃப் த இமேஜ் வந்துட்டு பிட்வீன் பிஎஃப் அண்ட் எஃப்க்கு வரும். இதில் வந்து கம்ப்ளீட்லி டிமினிஷ்ட் ஆகிரும், சுத்தமாக தெரியாமல் போயிடும். அது ரிசல்ட் வந்துட்டு நமக்கு விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும். And now we are going to discuss about the images formed at the concave mirror. ஸோ கான்கேவ் மிரரில் பார்க்கும்போது நம்ம பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், பொசிஷன் ஆஃப் இமேஜ் சைஸு, நேச்சர் ஆஃப் தி இமேஜ். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் கான்வெக்ஸ் மிரரில் எப்போவுமே விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக தான் இருக்கும். விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்னால் எப்போவுமே இமேஜ் வந்து டிமினிஷ்டாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப சுத்தமாக தெரியாமே இருக்கும். பட் வந்து கான்கேவ் மிரரில் என்ன அட்வான்டேஜ்னால் வந்து நமக்கு டிமினிஷ்டாக ஒரு பாயிண்டில் டிமினிஷ்டாக இருந்தாலும் இன்னொரு பாயிண்ட் வந்து நமக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ விசிபிளாக இருக்கும் மீன்ஸ் நம்ம க்ளோஸராக வைக்க ரொம்ப பிக்கர் சைஸாக இருக்கும். இது வந்து ரொம்ப தூரத்தில் பாயிண்டிங் அவே மீன்ஸ் இட் வில் அப்பியர் டிமினிஷ்டு. ஓகேவா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு அட் த பாயிண்ட் இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது பொசிஷன் ஆஃப் த இமேஜ் வந்துட்டு எஃப். அட் த பாயிண்ட் இன்ஃபினிட்னா ரொம்ப தூரத்தில் நம்ம அந்த இமேஜை வைக்கிறோம். ஸோ ரொம்ப தூரத்தில் வைக்கும்போது நமக்கு வந்து இன்ஃபினிட்னா ரொம்ப மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம எப்போவுமே ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எஃப்னு தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ எஃப்னு மெஷர் பண்ணிட்டு இமேஜோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஹைலி டிமினிஷ்டாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் நேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்துட்டு நமக்கு ரியல் இன்வெர்டராக அட் சம் பாயிண்ட்ல நமக்கு தெரியும் ரொம்ப சின்னதாக இருந்தாலும். பியாண்ட் சிங்கிற பாயிண்ட்டுக்கு பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த கான்கேவ் மிரர் அண்ட் கான்வெக்ஸ் மிரருக்கு இங்கே நமக்கு இமேஜ் இருக்குது 3.2ல். ஸோ இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்குது, பாயிண்ட் சி, எஃப், பி எல்லாமே இருக்குது ஃபிகர் 3.2ல். அதில் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பியாண்ட் இதுக்கு வைக்கிறோம் அண்ட் தென் சிக்கு வைக்கிறோம். சி, எஃப், பி இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே வரோம். ஸோ நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு வந்து நமக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கம்பேர் பண்ணி படிச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு பியாண்ட் சிக்கு அப்புறம் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு பிட்வீன் சி அண்ட் எஃப் கிட்டே இருக்கும். ஸோ வந்து டிமினிஷ்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும், ரியல் அண்ட் இன்வெர்டர். ஏன்னா
இன்ஃபினிட்டிக்கு முன்னாடியே சி வந்துடுது. ஸோ இன்ஃபினிட்டிக்கு முன்னாடியே சி வந்துடும்போது நமக்கு என்ன ஆகும், ஹைலி டிமினிஷ்டு, ரொம்ப சின்னதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பட் தெரியும் நமக்கு இமேஜ். அட் த பாயிண்ட்டு சியில் வைக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட்டு. அட் த பாயிண்ட் சியில் வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்குது. அடுத்து எஃப்ங்கிற பாயிண்டில் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷன்லையும் நம்ம பாயிண்ட் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அட் த பாயிண்ட் சியில் வைக்கிறோம். சியில் வைக்கும்போது நம்மளோட சைஸ் ஆஃப், அதான் மிட் பாயிண்ட் நமக்கு. ஸோ சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே நமக்கு அப்பியர் ஆயிடுது பிட்வீன் சி அண்ட் எஃப். ஸோ வந்து நமக்கு வந்து சிக்கு முன்னாடியே பொசிஷன் இருந்துச்சு அப்படின்னா, பொசிஷன் ஆஃப் த இமேஜ் வந்து நமக்கு எப்படி அப்பியர் ஆகும் அப்படின்னா பிட்வீன் சி அண்ட் எஃப்ல அப்பியர் ஆகும். இது வந்து நம்ம பிட்வீன் சி அண்ட் எஃப்க்கு வந்து பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அங்கே வைக்கிறோம் அப்படின்னா சிக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி நமக்கு வந்து இங்கே அப்பியர் ஆகும். ஸோ அப்போது வந்து மெக்னிஃபைட்னா கொஞ்சம் ஜூம் பண்ண மாதிரி இருக்கும். பட் ரியல் அண்ட் இன்வெர்ட்னா இமேஜ் நமக்கு கண்டிப்பாக தெரியும். அட் த பாயிண்ட் எஃப்ல வைக்கும்போது நமக்கு அட் த பாயிண்ட் இன்ஃபினிட்டியில் வந்து நமக்கு பொசிஷன் ஆஃப் த இமேஜ் கிடைக்கும். ஸோ ஹைலி மேக்னிஃபைட், ரொம்ப பெருசாக இருக்கும் அண்ட் நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். இது வந்து பிட்வீன் எஃப் அண்ட் பி ரொம்ப கிட்ட கொண்டு போனோம் அப்படின்னா பிஹைண்ட் த மிரர் தாண்டி போயிடும். ரொம்ப ஜூம் அவுட், அது ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ வந்து நமக்கு பிஹைண்ட் த மிரர் தாண்டி போகும்போது விர்ச்சுவல் தெரியாமல் போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கர்வ்டு மிரர்ஸோட அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ கர்வ்டு மிரர்ஸ் வந்து நமக்கு ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் இருக்குது, எலிப்சாய்டு மிரர்ஸ் இருக்குது, அப்புறம் வந்துட்டு பேரலல் மிரர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து கான்கேவ் மிரர்ஸ், கான்வெக்ஸ் மிரர் நமக்கு மெயினானது. ஸோ கான்கேவ் மிரர்ஸை பார்க்கும்போது நமக்கு வந்து மேக்கப், ஷேவிங், அதுக்கெலாம் வந்து நம்ம இமேஜ் ஃபேஸை வந்து மெக்னிஃபை, அதாவது பெருசு பண்ணி காட்டுறதுக்காக நம்ம கான்கேவ் மிரர்ஸில் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டார்ச் லைட்ஸு, டார்ச்சஸில், ஹெட்லைட்ஸில், அதுக்கெல்லாம் வந்து கான்கேவ் மிரர் யூஸ் பண்ணுறோம். லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஜூம் ஆனும், அதாவது ஜூம் இன்னும் பண்ணி பார்த்துக்கலாம், ஜூம் அவுட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டு அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தே கேன் கலெக்ட் ஹையர் லைட் ஃப்ரம் தி ஏரியா அண்ட் ஃபோக்கஸ் வித் தி ஸ்மால் பாயிண்ட். ஸோ ஒரு ஏரியாவில் இருக்க ஹையர் லைட்டை வந்து கலெக்ட் பண்ணி, அதாவது சிங்கிள் பாயிண்டில் கலெக்ட் பண்ணி திரும்பி நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம பேரலல் மிரர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சோலார் குக்கர்ஸ் அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் ஹெட் மிரர்ஸ்னால் நம்ம அந்த மெக்னிஃபைங் லென்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ பர்டிகுலர் ஆர்கனையோ இல்லை பர்டிகுலர் பாயிண்ட்டையோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, இயரு, த்ரோட் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெக்னிஃபைங் லென்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம். ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்க்கெலாம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து கான்வெக்ஸ் மிரர்ஸோட யூஸ். கான்வெக்ஸ் மிரர்ஸ்னால் நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் அஸ் ரியர் வியூ மிரர்ஸ் பிகாஸ் தே கிவ் அப்ரைட் இமேஜ். ஸோ அதாவது சின்ன இமேஜஸ்லாம் நமக்கு வந்து கான்கேவ் மிரர்ஸில் தெரியறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வேறு எங்கே இருக்கும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸு, ஹோட்டல்ஸு, இங்கெல்லாம் வந்து நம்ம சீலிங்லேயோ இல்லை வந்து எங்கேயோ ஷார்ப் டேர்ன்லேயோ சும்மா ஒரு ஷோக்காக வச்சுருப்போம். அதுக்கப்புறம் ரோட்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறோம். அப் டு திஸ் வந்து யூனிட் 3 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்க யூனிட் 3ல் இருக்க லைட்டுங்கிற டாபிக் பற்றி நான் ஹாஃப் ஆஃப் தி டாபிக், அதாவது டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ், அதோட அப்ளிகேஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதோட மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன்ஸ் லைக் ஸ்னெல்ஸ் லா, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அதை பற்றின டாபிக்ஸ்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இதுவே வந்து டைமிங் அதிகமாகிடுச்சு. அட் த சேம் டைம் இதோட சாஃப்ட் காப்பி வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணிடுறேன். நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டாபிக் வைஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம். இது நீங்கள் வந்து காமனாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இப்போ கால் ஃபார் பண்ணியிருக்காங்க, அதுக்கு அந்த வந்து டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்பி, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமும், அதாவது சயின்ஸ் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து லைட் டாபிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓவராலாக எல்லாமே டாபிக் வைஸ் கவர் பண்ணுற மாதிரி, ஆனால் அது எந்த புக்லேருந்து எடுத்தோம் எல்லா டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் பார்த்து நீங்கள் படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.